ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான முட்டை வச்சு அதுவும் வித்தியாசமான ரெசிபி பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போது நம்ம ஒரு 3 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா முட்டையும் நல்லா கலர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வேறு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த அடித்து வச்சுருக்கிற முட்டை கலவையை சேர்த்துடலாம். நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின தக்காளி, 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மிளகு சீரகத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவை, அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைங்க. இப்போது வெந்துருச்சு. இப்போ இதை திறக்கலாம். திறந்துட்டு இதை பெரட்டி விட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள் வந்து தூவி விட்டுக்கோங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வாசனையும் கொடுக்கும். ஒரு பக்கம் வேக வச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடிக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். இவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஒரு மினி பிஸா மாதிரியே இருக்குல்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.